ஜென்சி கிட்ஸ்க்கெல்லாம் மகா பெரியவரை பத்தி தெரியுமா? இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா தி லிவிங் காட் அப்படிம்பாங்க. அறுபடை வீடுல முக்கியமான படம் சுவாமிமலை. சுவாமிமலை. ராஜராஜ சோழனுக்கு கரங்களிலே சங்கு சக்கர ரேகைகள் இருந்தது என்று அவருடைய வரலாறு. ராமணர் வேறு தான் வேறு இல்லை என்பதை சொப்பனத்திலே அந்த மகான் காமிச்சு கொடுக்கிறார். நம்முடைய சடலங்களை எடுத்துட்டு கொண்டு போய் புதைக்கிறாங்க இல்லைங்களா? ஆமா. அப்படிப்பட்ட அந்த புனிதமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சமூகம் அவர். வீட்டுல பேசிட்டு இருந்து இந்த மகானுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி தன்னுடைய கண்கள் கலங்குகிறது. அப்படியே வீழ்ந்து வணங்குகிறார். அவருடைய மகன் தான் பிற்காலத்தில் காஞ்சிபுரத்துக்கே கரெக்டராக வந்த கதிரவன் என்பதையும் நான் பதிவு பண்ண வேண்டும். நான் காலையில எந்திரிக்கும் போது நீங்க நடத்தக்கூடிய தொழுகை எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? எந்த காலத்திலும் நீங்கள் அந்த பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்றவே கூடாது. நம்ம முறை நமக்கே தெரியாத இவர் எப்படி உணர்ந்தார்? கிடுகிடு கிடுகிண்டு அச்சித்ரா அஸ்வமேதம், வேதத்துல அச்சித்ரா அஸ்வமேதம், அதை அவ்வளவு சீக்கிரம் பல்லு உடை. சங்கு சக்கர ரேகைகள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறது அவர்கள் தனிப்பட்டு உலகத்தையே ஆழ்வார்கள். நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மகா பெரியவர் அவரை பற்றி கடந்த தலைமுறைக்கு தெரியும், 90களுக்கு பிறந்தவங்களுக்கு பற்றி தெரியும். இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் மகா பெரியவரை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயேந்திரர் வந்தார், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க, இப்போ இன்னொருத்தவங்களும் பால ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்தாலும் மகா பெரியவரை பற்றி நிறைய போன உங்கள் தலைமுறையும் சரி என் தலைமுறையும் சரி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த ஜென்சிக்கு மகா பெரியவரை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன், யார் இந்த மகா பெரியவா? ஓம் காஞ்சிவாசாய் வித்மஹே சாந்த ரூபாய் திமஹே தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயா ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நம்பிக்கை மீடியா நேயர் பெருமக்களுக்கும் திரு ஹரிஹரசுதன் சாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா காஞ்சி மகான் என்று சொல்லும் பொழுதே மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே கலியுகத்தினுடைய கடைசி மகான் என்று யாரை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் காஞ்சி மகா பெரியவரை தான் சொல்லியிருக்கிறார். துறவரம் என்றால் அந்த துறவரத்தின் இலக்கணமாக திகழ்ந்தவர் காஞ்சி மகா பெரியவர். இன்னைக்கும் இந்த கலியுகத்திலும் அமைதியாக, அற்புதமாக, அழகாக தன்னுடைய பக்தர்களை எல்லாம் அரவணைக்கக்கூடிய ஒரு தாயாகவே காஞ்சி மகான் விளங்கி கொண்டிருக்கிறார். இந்த காஞ்சி மகானை பற்றி ஏன் இந்த உலகமே கொண்டாடுது? இவரை எப்படி சொல்லுவாங்கன்னா தி லிவிங் காட் அப்படிம்பாங்க. நடமாடும் தெய்வம். இன்னைக்கும் நடமாடி கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாகத்தான் அவர் எல்லா தரப்பிலும் பேசப்படும். ஆனால் அவர் இறந்து 30 வருடங்கள் ஆகுது. நிச்சயமா. ஆனால் இன்றும் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அற்புதம் இந்த உலகம், அகில உலகம் எங்கும், அமெரிக்காவிலிருந்து எல்லா ஒரு தேசங்கள், கண்டம் கடந்து, தேசம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து எல்லாரும் அந்த மகானை கையெடுத்து வணங்குறாங்கன்னா அவர் வாழ்வில் துறவரத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்கொண்டதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் காஞ்சி மகான் விழுப்புரம் பகுதியில் திரு அவதாரம் செய்தவர். அவர் பிறக்கும் பொழுது அவரோடு கூட பிறந்தவர்கள் 2 இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே அந்த இறை பக்தி, தங்கள் சமயத்திற்கே உண்டான, தங்களுடைய அனுஷ்டானத்திற்கே உண்டான விஷயங்களை நிறைவாக செய்தவர். அப்போ ஒரு தடவை அவருடைய தந்தையும் தாயும் தன்னுடைய, அதாவது குழந்தைக்கு பேர் சுவாமிநாதன் பேர், அவருடைய பீடத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதியின் பேர் வச்சாங்க. உலகம் மகா பெரியவர் என்று அவரை வணங்கியது. இவருக்கு முதல் பெயர், சூட்டப்பட்ட பெயர் சுவாமிநாதன். நீங்கள் இந்த சுவாமிநாதன்கிற பேரை அவரை யாருன்னு காமிச்சு கொடுக்கும். ஏன்னா தந்தைக்கே உபதேசம் செய்த தனையன்தான் முருகப்பெருமான். தகப்பன் சுவாமின்னு பேர் வாங்க. ஆமாம். பார்வதியால் சுவாமிக்கும் நாதனான சுவாமிநாதனே என்று முருகப்பெருமானே அழைக்கப்படுகிறார். அறுபடை வீடுல முக்கியமான படம் சுவாமிமலை. அப்போ அந்த சுவாமிநாதனே, அந்த சுவாமிநாதன் என்ற முருகப்பெருமானுடைய பெயரே மகா பெரியவருக்கு சூட்டப்பட்டதனால்தான் அவர் அனைத்திற்கும் நாதனாக விளங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியர் வராங்க. அந்த ஜோசியர் பிரபலமான ஒரு அந்த காலத்தில் இருந்தார். அவர் இவன் அந்த குழந்தை விளையாடும் பொழுதும் நடக்கும் பொழுதும் இந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீரென்று அந்த குழந்தை ஒளிஞ்சு விளையாடுது, திருப்பி போகுது. அப்போது ஒரு இடத்துல யாரோ மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னொன்னே தவழ்ந்து அப்படி நடந்து போகிற மாதிரி பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய பாதங்களை பார்க்கிறார். பார்த்தவுடன் அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம், பேரதிர்ச்சி. அவருடைய தாய் தந்தையை கூப்பிட்டு, அப்பா
இந்த குழந்தை விளையாடினதுக்கு அப்புறமா இந்த குழந்தைய கை கால் அலம்பிட்டு வந்து உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நம்ம வீட்டு ஜோதிடர் வந்து உங்களை கை கால் கழுவிட்டு வந்து உட்கார சொல்கிறாங்க. உடனே அந்த குழந்தை விளையாட்டெல்லாம் முடிச்சோடனே சின்ன ஒரு பால பருவம், அப்போ என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன். உடனே அந்த குழந்தை வந்து கால்லாம் அலம்பிட்டு வந்து உட்காருது. அந்த பாதத்தை அப்படியே தூக்கி தன்னுடைய மடியில் வச்சு பார்க்குறாரு. ஒரு பாதத்தில் சக்கர ரேகை, மறு பாதத்தில் சங்கு ரேகையை அவர் பார்க்கிறார். நீங்கள் படிச்சிருக்கலாம், ராஜராஜ சோழனுக்கு கரங்களிலே சங்கு சக்கர ரேகைகள் இருந்தது என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. இந்த சங்கு சக்கர ரேகைகள் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தனிப்பட்டு உலகத்தையே ஆழ்வார்கள் என்பது அகத்திய பெருமான் எழுதியிருக்கும் ஜீவ நாடியினுடைய ஒரு நுட்பமான செய்தி. அந்த ஜோதிடர் சொல்கிறார், யாருக்குமே இல்லாத சக்கரவர்த்தி யோகம் இந்த குழந்தைக்கு இருக்கிறது. இந்த குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துங்க. இந்த குழந்தை சாமானியப்பட்ட குழந்தை இல்லை, உலகத்தையே ஆட்சி செய்ய வந்த குழந்தை. அதிர்ந்து போய்விடுகிறார்கள். நம்ம குழந்தை உலகத்தை எப்படி ஆட்சி செய்ய போகுது? அதற்கும் இறையருளால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. மகாபெரியவருடைய அவதாரம் இப்போ தான் முடிஞ்சிச்சு, வைகாசி அனுஷம். என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகான்கள் எந்த நாளில் பிறக்கிறார்களோ அதே நாளில் அவர்கள் மரித்து விடுவார்கள், இறைநிலை எய்துவார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா பசும்பொன் தேவர் திருமகனாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே நாள்னு சொல்லுவாங்க. அதுபோல காஞ்சி மகான் அவதாரம் செய்த நட்சத்திரமும் முக்தி அடைந்த நட்சத்திரமும் அனுஷம் என்று சொல்வது உண்டு. அதனால தான் அந்த மகான், என்றைக்குமே மகான்கள் வந்து அவதாரமாகவே பிறக்கிறார்கள், பிறந்து உருவாவதில்லை. அவர்கள் அவதாரமாகவே பிறவி எடுக்கிறார்கள். ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரை சொல்லலாம். அப்போ அந்த குழந்தை எந்த ஒரு துறையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில் அப்பொழுது சங்கர மடத்தின் பீடாதிபதியாக 66வது பீடாதிபதியாக விளங்கியவர் அவர். அப்போல்லாம் அந்த வேதங்கள் தான் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தையை பார்க்குறார். 1901ஆம் வருடம்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய ஞான பிரகாசத்தை பார்த்துவிட்டு இந்த குழந்தை இந்த பீடத்தில் எழுந்தருளப் போகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். இதற்கு பிறகு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. மகாதேவேந்திர சரஸ்வதின்னு சொல்வார். அந்த மகான்கிட்ட போயிட்டு அவர் அடுத்து அவர் பீடாதிபதிக்கு வரார். அப்பா பாருங்க, எப்போ அந்த ஞானிகளுக்கு எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம் இருந்திருக்கு பாருங்க. அப்பா, நீ பீடத்துக்கு வந்த பிறகு சில நாட்கள் தான் இந்த பீடத்தில் இருப்பாய். உனக்கு பிறகு இந்த குழந்தையைத்தான் நீ இந்த சங்கர பீடாதிபதியாக அமர வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படித்தான் நடக்கிறது. அந்த குழந்தை சுவாமிநாதனை அந்த புதிய மடாதிபதி 67வது பீடாதிபதியாக விளங்கியவர் அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது அந்த குழந்தையினுடைய பேச்சு ஒரு ஞானி எப்படி பேசுமோ அந்த ஒரு, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வியாசாச்சாரியருடைய மகன்தான் சுகபிரம்மம் என்று சொல்லுவார்கள். ஒரு ஒரு சில உண்மைகளை நம்ம சொல்லியே ஆகணும். வேதவியாசர் நடந்து வரும்பொழுது பெண்கள்லாம் குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்களாம். வேதவியாசர் நடந்து வந்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கழுத்து வரைக்கும் துணியை போத்தி அவங்கள வந்து வணங்குவாங்களாம். ஆனால் சுகபிரம்ம மகரிஷி போகும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த குழந்தையை அப்படியே நீராடிட்டே பார்ப்பாங்களாம். ஏன்னா அவருக்கு எந்த விதமான விகல்பமும் இருக்காது, அவர் அப்படியே நடந்து போவார். அதுபோன்று இந்த மகான் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு சொல்லக்கூடிய பதிலை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க அளவில் தான் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு புது பதிலை சொல்லி அதில் யாருமே சொல்லாத ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது இந்த பீடாதிபதிகள் புரிந்து கொள்கிறார், இது சாமானியப்பட்ட குழந்தை இல்லை, இந்த பீடாதிபத்தியத்தை ஏற்கக்கூடிய குழந்தை. அவர் நினைச்ச மாதிரியே 7 நாள் அந்த மகான் 67வது பீடாதிபதிகள் அவர் சித்தியாகிறார். அவர் கூறியதற்கேற்ப 68வது பீடாதிபதியாக பாலசங்கரனாக பாலசூரியனை போல் அந்த குழந்தையை மகாலட்சுமி சுப்பிரமணியன், அவங்களுடைய அம்மா அப்பா பேர், அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுடைய சம்மதத்தோடு குழந்தையை அமர்த்துகிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சின்னஞ்சிறு குழந்தை. இன்றைக்கும் உங்களுக்கு அம்மானா உயிர். நமக்கும் அப்படி தான், பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் அப்படி தான். நம்ம அம்மா அப்பாவை விட்டு அதற்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இனிமேல் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, குடும்பம் கிடையாது, உலகம்தான் எனக்கு அப்படின்னு போனோன்னா நம்ம நினைப்போமா? அம்மாவை விட உலகமே வேண்டான்னு தூக்கி போடுவோம். ஆனால் தன்னை பெற்ற தாய் அந்த குழந்தையின் இடத்துல, அப்பா சங்கரா, நீ வந்து இந்த சுவாமிநாதா, நீ இந்த பொறுப்புக்கு வந்துட்டியப்பா, இனிமேல் நான் அவனை பார்க்க முடியாதேப்பா. இப்போ சொல்கிறாரு பாலசங்கராக விளங்கிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாபிரியவாள், அம்மா இந்த பிறவியில் நீ எனக்கு தாயாக வந்திருக்க, நீ எனக்கு, நான் உன்னை அம்மானு கூப்பிடுறேன், ஆனால் இந்த உலகமே என்னை தாயாக பார்க்க போகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுமே எனக்கு அம்மாவாக இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது
இந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்து நான் நல்லது செய்யணும் இல்லையா, எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணும்னு கேட்குறார். அப்போதுதான் இந்த குழந்தையினுடைய அவதார ரகசியத்தை அந்த தாய் தெரிந்து கொண்டு உடனடியாக அப்பா நீ உன்னுடைய கருணையை உன்னுடைய தொண்டை தொடர்கன்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கருக்கும் இப்படி ஒரு நிலைமை தான். அவ்வளோ சீக்கிரம் ஆரியாம்பாட்டேருந்து ஆதிசங்கரை பிரியலை. தான் அம்மா விடமாட்டாங்கன்னு தெரியும். அதனால தான் ஈசன் அருள்படி குடத்தில் குளிக்கும்போது முதல்ல வந்து கவ்வுது. அந்த முதல்ல கவ்வியவுடன் சொல்கிறாரு, அம்மா நான் முதல்ல உயிரோட விடணும்னா இந்த பிறவித்தலையிலிருந்து நான் விடுபட வேண்டும். அப்போனா நான் சந்நியாசம், ஆபத் சந்நியாசம்னு சொல்லுவாங்க. நான் இப்பயே சந்நியாசம் எடுக்கிறதா இருந்தால் சொன்னால் நீ சம்மதிச்சேன்னா நான் வெளியில் வந்து சந்நியாசம் வாங்கிட்டேன்னா முதல்ல விட்டுரும். சரிப்பா பரவாயில்ல, நீ உயிரோடு இருந்தால் போதும் சங்கரா, நீ தயவு செய்து நீ சன்னியாசம் எடுத்துக்க. அதுதான் நடந்தது. சுவாமிகளுடைய கலியுக அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஞானங்களை எல்லாம் முழுமையாக பெற்றவராக விளங்கி பீடத்தில் ஏறுகிறார். ஒரு 2 சம்பவம் சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்முடைய நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு இது புதுசாக கூட இருக்கலாம். சுவாமிகள் விளையாடக்கூடிய பருவம், ஓடி பிடிச்சி விளையாடக்கூடிய பருவம், அதில் ஜெகத்குருவாக சங்கர பீடாதிபதியாக காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஆச்சாரியனாக அமர்ந்து விடுகிறார். அப்போ அந்த குழந்தைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வேதம், புராணம், இதிகாசம், அப்புறம் தர்மசாஸ்திரம், யோக சூத்திரங்கள், மற்றைய உலக மொழிகள், இது எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பீடத்தில் உட்கார்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணப்பட்டது. ஏதோ ஒரு சாமி புஸ்தகம் படிச்சுட்டு சாமி பாட்டை பாடிட்டு உட்காரலாம்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. தேவாரம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்துணை சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியணும், திருமால் சம்பந்தப்பட்ட 4000 பிரபந்தங்கள் படித்தாகணும். எல்லாம் படித்து கரை கண்டால் ஜோதிஷ சாஸ்திரமும் தெரியணும், மருத்துவம் தெரியணும், எல்லாமே தெரியணும், விஞ்ஞானம் வானவியல் வரைக்கும் தெரியணும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் அதில் அமர முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ வேதம் படிச்சாங்க உட்காந்துட்டாங்கன்னு கிடையாது. அதற்கு பிறகு அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட துறை சார் வல்லுநர்கள் கற்பிப்பார்கள். அந்த குழந்தை படிச்சுக்கிட்டே வருது. ஸோ அந்த படிச்சுட்டு வந்தோடனே ஒரு முறைக்கு விளையாடக்கூடிய பருவம் இல்லையா, என்னதான் ஆச்சாரியனாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இருந்தாலும் விளையாட்டுத்தனம் இருக்கும்ல. வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. இந்த சந்திரசேகரன் பெரியவர் அந்த சுவாமி வந்து இப்படி விளையாடிட்டே இருக்கார். ஏதோ ஒரு கல்லை வச்சு ஒரு மண்ணை வச்சு ஒரு குழந்தை விளையாட்டு இருக்கார். அப்போ பாடம் கற்றுக் கொடுக்க வந்தவர் மிகப்பெரிய பண்டிதர், மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லிட்டாரு, சுவாமிகளுக்கு இன்னைக்கு பாடம் கற்றுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் நாளைக்கு வரலான்னு நினைக்கிறேன். இவர் சொன்னார், குருவாக இருக்கக்கூடியவங்க கோச்சிக்கூடாது, நீங்கள் இன்றைக்கி என்ன பாடம் நடத்தீங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அச்சித்ரா அஸ்வமேதம், வேதத்தில் அச்சித்ரா அஸ்வமேதம், அதை அவ்வளோ சீக்கிரம் பல்லு உடையும். அதை அப்படியே மகான் கடகடன்னு சொல்கிறார், விளையாடி கொண்டே சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் 12 வருடங்கள் படித்தால்தான் அந்த பாடத்தை சொல்ல முடியும். ஒரு நிமிடத்தில் அந்த குழந்தை சொல்வதை பார்த்தவுடன் அந்த குரு, பாடம் நடத்திய குரு ஆச்சரியப்பட்டு போகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எதோட முடிச்சிங்க, நாளைக்கு என்ன அடுத்த பாகம் ஆரம்பிக்க போறீங்கிறது வரைக்கும் அப்படியே அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தோடு அந்த அச்சித்ரா அஸ்வமேதத்தை மகான் சொல்லி முடித்தவுடன் குருவாக விளங்கியவர் எழுந்து வீழ்ந்து வணங்குகிறார். அப்போ சுவாமி சொல்கிறார், நீங்கள் ஆச்சாரியனா பாடம் நடத்துறீங்க, நான் பீடாதிபதியாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் வீழ்ந்து வணங்க வேண்டாம். அப்பா இதுக்கு மேலே உனக்கு பாடமே தேவையில்லையேப்பா, நீ வந்து எல்லாம் தெரிந்தவனா இருக்கியப்பா, இது என்ன நாடகம் நாங்களாம். கிருஷ்ணன் சர்வத்துக்கும் நாதனாக இருந்தான், ஆனால் சாந்தீபினியிடத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி பாடம் படித்தான். அவன் தான் கீதையை சொன்னான். அது மாதிரி மகா பெரியவர் சர்வாந்தரியாமையாக எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி தனக்கு காமிச்சுக்கிட்டார். இது ஒரு பெரிய அற்புதம் மகானுடைய வாழ்க்கை. கண்டிப்பாக. இப்போ சாதாரண மனிதர்களுக்கு வந்து மகானை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஆச்சரியம் இருக்கும். அவர் எப்படி வந்து சக மனிதர்களை கையாண்டார்? அற்புதம். முதல்ல இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் பாருங்க. இந்த காலத்தில் இப்போ தான் வந்து சாதி வேற்றுமைகள்லாம் இல்லாமல் இருக்குது. அப்போ இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர் சாதி, கீழ் சாதி, தீண்டப்படாத சாதின்னு சாதி பிரிவுகள் கடுமையாக தலையெடுத்து நின்ற காலகட்டம். அந்த சமயத்தில் தான் மகான் ஆச்சாரியராக வருகிறார். அப்பொழுது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி காஞ்சி மகானுடைய அருமை பெருமைகளை கேட்டு தான் வந்து இந்த மகானுக்கு பழங்கள் கொடுத்து தான் கையால் கொடுக்கக்கூடிய பழத்தை அந்த மகான் சாப்பிடணும்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, தான் பையனை அழைச்சிட்டு, அவங்க ஒரு வயசானம்மா, ஒரு 70 வயது மதிக்கத்தக்க வயதான மூதாட்டி. அந்த சமூகம், அவர்கள் சார்ந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட சமூகம். என்ன சமூகங்கிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன். நம்முடைய சடலங்களை எடுத்துட்டு கொண்டு போய் புதைக்கிறாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட அந்த புனிதமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய சமூகம் அவர்கள். அப்போது அவர்களெல்லாம் எங்கேயும் விடமாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கோ மகான் மீது அப்படி ஒரு பக்தி, பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி. பார்த்து ஆகணும். அம்மா அதெல்லாம் சாத்தியமா, பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் பழம் கொடுத்தாலே மகான் வாங்கிக்க மாட்டாரு,
நீ கொடுக்குற வாழைப்பழத்தை ஒரு பைசா வாழைப்பழத்தையே அந்த மகான் சாப்பிட போறாரு அப்படின்னு அவங்க பையன் சொல்றாங்க. அம்மா நம்மளோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை எல்லாம் உள்ளேயே விடுறது பெரிய விஷயம், பார்க்கலாம், பழத்தை கொடுத்தா மகான் வாங்குவாரானோன்னு. அப்பா நான் அந்த மகானை மனசார நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பச்சை நாடா பழம் வாங்கிட்டு போகுது. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பைசாவுக்கே அவ்வளோ பழங்கள் கிடைக்கும். வாங்கிட்டு போகிறாங்க, கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாங்க, பயங்கரமான கூட்டம். வியாழக்கிழமை இவங்களுடைய முறை வருது. போனோன்னா அந்த அம்மா பச்சை நாடா பழத்தை எடுத்து மகான் முன்னாடி வைக்கிறாங்க. சுவாமிகள் அப்படியே அந்த அம்மாவை, வயதான அம்மாவை தன்னுடைய பெத்த அம்மா மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படி போகும்பொழுது அந்த பழக்கூடை தட்டை சிஷ்யர்கள் அப்படி ஒதுக்கி தள்ளி வைக்க பார்க்குறாங்க. அதாவது மற்ற சாமான் கூட வைக்கிறதுக்கு பார்க்கும்போது மகா பெரியவர் தன்னுடைய கையால் காமிச்சு அந்த தட்டை கீழே பக்கத்தில் கொண்டு வாங்குறார். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து அதிலிருந்து இருக்கக்கூடிய தோலை உரிச்சு ஒரு விழல் வாயில் போட்டுக்கிட்டு, நீ தான் வாங்கிட்டு வந்தியோ பழம், ரொம்ப நல்லா இருக்கே, இந்தா பிரசாதமாக வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு பழத்தை எடுத்து இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு அந்த பையனுக்கு கொடுத்து நீ சாப்பிடுங்கிறார். அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறான். நாம் வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம், இவங்க எப்படி மகான் பழத்தை எடுத்துப்பாரு, அவர் பெரிய பீடாதிபதிகள், நாம் கொடுக்குற ஒரு வாழைப்பழத்தையாக சாப்பிட போகிறாருன்னு வீட்டில் பேசிகிட்டு இருந்து இந்த மகானுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி தன்னுடைய கண்கள் கலங்குகிறது. அப்படியே வீழ்ந்து வணங்குகிறார்கள். மகான் சொல்கிறாரு, இரவு உணவாக அந்த பழமே தனக்கு போதுங்கிறார், வேற என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க. இப்படி சாமானியப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கூட அந்த மகானை எளிமையாக அணுக முயன்றது. அது மட்டும் இல்லை, அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு தொழில் என்னன்னா விவசாயம் தான் பிடிக்கும். யாரெல்லாம் விவசாயிகள் வருகிறார்களோ நாள் கணக்காக உட்காந்து பேசிட்டு இருப்பாரா மகா பெரியவர். அப்போ ஒரு தடவை போறாரு, அந்த விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் டெல்டா பகுதி நம்ம பக்கம் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள்லாம் தங்களுடைய வேலைக்காக காலையில் போகிறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக பெரியவர் தன்னுடைய பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நிலத்தில் இறங்கி அவங்க நாற்று நடுறாங்க. ஆசைப்பட்டு அவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஒரே ஒரு பெண்மணி கணவனை இழந்தவர்கள், உங்களுக்கு தெரியும், எல்லா நேயர்களுக்கும் தெரியும். ஆனானப்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் வந்த பொழுது கூட காஞ்சி மகான் பசுமாட்டை வைத்துக்கொண்டு ஒரு கிணற்றை வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை நேராக பார்க்காம தான் அப்படி கையை காமிச்சார். அதுதான் சின்னமாக அமைந்ததாக சொல்லுவார்கள். ஆனால் ஒரு கணவனை இழந்த ஒரு சாதாரண ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய ஒரு அம்மையார் ஒரு தோளில் மண்வெட்டியை வச்சுட்டு நடந்து போகிறாங்க. எல்லாரும் அந்த மகானை போய் நமஸ்காரம் பண்ணாங்கன்னா நம்மளும் போய் அந்த அம்மாவை அவரை போய் நமஸ்காரம் பண்ணுவானோன்னு எல்லாருக்கும் மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவர் போயிட்டு இந்த அம்மா போயிட்டு, ஐயா சாமி, எனக்கு என் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க கணவனை இறந்தால் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு, எனக்கு அந்த இதெல்லாம் நடைமுறையெல்லாம் தெரியாது, நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு 2 பிள்ளை, அந்த குழந்தைங்களுக்கு கஞ்சி ஊற்றணும், எனக்கு ஏதோ இந்த நிலத்தில் நாற்று நடுவேன், பயிர் அறுத்து வைப்பேன், அவ்வளோதான், கஞ்சி தான் சாப்பிட்றோம், வேறு எனக்கு சாமியெல்லாம் நான் கும்பிட்டதில்லை, எனக்கு என்ன சாமின்னு தெரியாது, நான் என்ன சாமி கும்பிடலான்னு எளிமையாக கேட்குறேன். அந்த அம்மாவை பார்த்தோன்னா, அம்மா நீ ஒரு கர்ம யோகி, பெற்ற குழந்தைக்காக உன்னை விட்டு மறைந்த கணவனை கூட நீ மறந்தும் கூட நீ உன்னுடைய பணியே, உனக்கு கிடைக்கப்பட்ட அந்த விவசாய பணியே பெரிய பணின்னு நினச்சி நீ உன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கம்மா. உனக்கு நீ செய்யக்கூடிய பணிதாம்மா தெய்வம். நீ என்ன தெய்வத்தை கும்பிடணும் தெரியுமா? காலையில் எந்திரிச்சு நீ போகிற இல்லையா, ஆகாயத்தில் பார், சூரிய பகவான் காட்சி கொடுப்பார், அந்த சூரிய பகவானை பார்த்து கை கும்பிடு, நேராக உன்னுடைய பணியை பார், விவசாய பணியெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வா, சூரிய பகவான் மறைவார், அப்போ சூரிய பகவானேன்னு நினச்சிக்க, வேற ஒன்று வேணாம், இல்லை கதிரவனேன்னு தெரியுமா, கதிரவா அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய பணியை பாரு, அதுதான் தெய்வம்ங்கிற. இப்படி எளிமையான வார்த்தையை சொல்ல முடியுமா? அந்த அம்மையார் அப்படித்தான் செஞ்சாங்க. அவருடைய மகன்தான் பிற்காலத்தில் காஞ்சிபுரத்துக்கே கரெக்டராக வந்த கதிரவன் என்பதையும் அங்கே பதிவு பண்ண வேண்டும். அந்த கதிரவன் சொல்லக்கூடியவர் இதை பதிவு பண்ணியிருக்கார். இப்போ ஒரு ஓய்வு பெற்று மறைந்ததாக கூட நான் செய்தி அறிகிறேன். அவர் தன்னுடைய சுயசரித்திரத்தை சொல்லியிருக்கார். ஒரு வேளாண்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்கள் அம்மா சாமி கோயிலுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம், காஞ்சி பெரியவர் வந்தோன்னா போனப்போ ஏதோ சூரிய வழிபாடு பண்ணுங்க, அப்படி கும்பிடுங்கன்னாரு, அதான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ நான் காஞ்சிபுரம் கரெக்டாகவே இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன் சார், எளிமைக்கும் எளிமையானவராக விளங்கியவர் காஞ்சி மகாதெய்வம். அதனால தான் இன்னைக்கும் எளியவர்களும் அந்த மகானை தெய்வமாகவே வழிபாடு செய்து யாசிக்கிறார்கள், பூசிக்கிறார்கள். அதனால் இன்னைக்கும் எப்பவும் மகா பெரியவா திருவடி சரணம்னு சொன்னால் மகானுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும், நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து வச்சிடும். மற்ற மதத்தினர் எப்படி கையாண்டார்? அற்புதம் சார். அதாவது இவர் சர்வ மதத்திற்கும் ஆச்சாரியனாகவே விளங்கினார். நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அநேக நூல்களை எழுதியிருக்கிறார். அதில் எனது பயணம் நினைக்கிறேன், அந்த நூலுடைய பெயர் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அந்த நூலுடைய பெயர் சரி. அவர் சொன்ன தகவலை இப்போ நான் இங்கே பதிவு பண்ணுறேன். கலாம் அவர்கள் சொல்லுகிறார், காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய நடமாடும் தெய்வம்
ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகா பெரியவரை பற்றி நான் அறிந்த தகவலை இங்கே நான் சொல்லணும். ஒரு ஆச்சரியமான ஒரு மகானவர் அப்படின்னு கலாம் அவர்கள் பதிவு பண்ணார். என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், காஞ்சிபுரம் அந்த சங்கர மடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரியும், காலையில் 5 மணி ஆச்சுன்னா பாங்கு ஓதுவாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு தொழுகையை வந்து நடத்துவாங்க. அவங்க தான் எழுப்புவாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த தொழுகை ஓதும் பொழுது ஒரு இந்து மதத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மடத்தினுடைய மடாதிபதி இங்கே இருக்கிறார். தெய்வமே அவரை எல்லாரும் கும்பிடுறாங்க. அப்போ அவருக்கு இது தொந்தரவாக இருக்குன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு அந்த மடத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய தொண்டர்கள், இந்த காஞ்சி பெரியவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு, இவங்களா நினச்சிக்கிட்டு காஞ்சி பெரியவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காமலே அங்கிருந்த இஸ்லாமிய அந்த இமாம் அவங்கள்ட்டலாம் போய், ஐயா அந்த மாதிரி காஞ்சி பெரியவர் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் நடத்தக்கூடிய வழிபாடு அவருக்கு தொந்தரவாக இருக்குது, அதனால அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்காமலே இவங்களே போயிட்டு, அதனால தயவு செஞ்சு பள்ளிவாசல் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாமா, உங்களோட வழிபாடுகள் நீங்கள் வேற எங்கேயாவது வச்சுங்க, ஏன்னா ஒரு பெரிய இந்தியாவுக்கே அவர் தான் வந்து ஒரு ஜெகத் குருவாக இருக்காங்க, உலகத்துக்கே குரு, உங்கள் வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அந்த இமாம் கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட சாமி சொன்னாங்களா? அவர் சொன்னா என்ன, நாங்கள் சொன்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஒன்றுமே பேசலை. மகான் காலை வழிபாட்டை முடிக்கிறார். நடந்ததெல்லாம், அவர் திரிகால ஞானி, அவருக்கு எல்லாமே தெரியும். நடந்த விஷயத்தை அறிந்தவுடன் அப்படியே கண்களை மூடி அமர்ந்து விடுகிறார். அன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஒரு துளி பச்சை தண்ணீர் கூட அவர் குடிக்கலை. வழிபாடு முடியுது, பக்தர்கள் வராங்க, பெரியவா சாப்பிடலையான்னு அதுக்கு பதில் இல்லை, அமைதியாக அவர் உட்கார்ந்து. அந்த மாதிரி என்னைக்கு மகான் சாப்பிடாமல் இருக்காரோ, யாராவது தப்பு செஞ்சிருந்தாலும் சாப்பிட மாட்டார், தன்னவர்த்திக்கு அவர் உட்காந்துடுறார். சரி, அங்கேருந்து இமாம்கள் வந்து, எப்படிப்பா இது, நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, அவங்களுடைய வழிபாட்டுக்கும் நம்ம வந்து குறுக்க நிற்கக்கூடாது, அதே சமயம் இது நியாயமான சாமிகிட்ட கேட்டுடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்த இமாம்கள் எல்லாம் திரண்டு வராங்க, அங்கே போகிறாங்க. ஆமாம், காஞ்சி மடத்துக்கு உள்ளே வராங்க. அத்துணை இஸ்லாமிய சகோதரர்களும் அங்கே வந்தோடனே அதுவரை காஷ்ட மௌனத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்த மகா பெரியவர் அப்படியே திரும்ப பார்க்குறார். அங்கே நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்காங்க, உள்ளே வர சொல்லுங்க. எல்லாரும் வராங்க, வந்து ஐயா அப்படிங்கிறாங்க, உட்காருங்க அப்படிங்கிறாரு. உட்கார்ந்தோடனே, ஐயா உங்கள்கிட்ட ஒரு குறை சொல்ல வந்திருக்கோம். அடுத்த நிமிஷம் காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு, என்ன, நான் காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் நடத்தக்கூடிய தொழுகை எனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. ரெண்டு அங்கே வரவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சாமி அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. யார் உங்கள்கிட்ட சொன்னதுன்னு சொன்ன நபரை அவர்கள் சுட்டி காட்டியவுடன் அன்பாக பார்க்குறாரு. அப்பா நான் சொன்னேனாப்பா உங்கள்கிட்ட, நான் அந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்குன்னு சொன்னேன்னா, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எதுக்கு போய் அப்படி சொன்னீங்க, அது தவறு இல்லையா அப்படின்ட்டு, உங்கள் தொழுகை தான் எங்களை எழுப்புகிறது, அந்த தொழுகை வேறு, இங்கே மடத்தில் நடத்தக்கூடிய வழிபாட்டில் செய்யக்கூடிய வேதங்கள் வேற, தேவாலயத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த வழிபாடு வேற, நான் பிரித்து பார்க்குறவல்ல, இறைவன் ஒத்தந்தான். நீங்கள் தொழுகையாக பண்ணுறீங்க, நாங்கள் வேதமாக படிக்கிறோம், கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்கள் பிரார்த்தனையாக செய்கிறாங்க, எல்லாமே ஒன்று தான். அதனால் எந்த காலத்திலும் நீங்கள் அந்த பள்ளிவாசலை அங்கிருந்து அகற்றவே கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துங்க அப்படிங்கிறார். ஒரு சமத்துவவாதியா அங்கே. ஆமாம், அது சொன்னோன்னே உங்கள் ஆச்சரியப்பட்டு அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஐயா நாங்கள் வந்து உங்களை நினச்சோம், ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்களே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நபிகள் பெருமானார் உங்களை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகை நடத்த சொன்னார்னு கேட்குறாரு. 5 முறை. 5 முறையாக சொல்லியிருக்காரு. ஐயா இமாம் அவர்களே, உங்களுக்கு தெரியும்ல, 6 முறை அவர் தொழுகை நடத்த சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் 5 முறையாக தொழுகிறீங்க? அந்த தொழுகையை விடாமல் செய்யுங்கள். அடுத்தது, யாசின் படிக்கிறீங்களா? எனக்கு எல்லாரும் ஆச்சு, ஐயாவுக்கு யாசின் படிக்கிறது எப்படி தெரியும்? வியாழக்கிழமையான யாசின் படிக்கணும், பெண்கள் படிக்கணும், வீட்டு பெண்கள் யாசின் படிக்கிறாங்களான்னு கேட்குறாரு. நம்ம முறை நமக்கே தெரியாத இவர் எப்படி உணர்ந்தார்? ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஐயா அது வந்து உங்கள் வழிபாட்டை நீங்கள் எந்த காலத்திலும் நிறுத்தக்கூடாது. காலையில் நான் பார்ப்பேன், அந்த தொழுகையை கேட்டு தான் நான் எந்திரிப்பேன், நீங்கள் அந்த தொழுகையை ஒழுங்காக பண்ணணும், நல்லா இருக்கணும், எல்லாம் உங்கள் பக்கம் ஆசீர்வாதம் பண்ணுவார்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே சொன்னதற்கேற்ப பச்சை பட்டு வருது, அரைத்த சந்தனம் வருது. நல்லா கவனிக்கணும், பச்சை பட்டு பச்சை வஸ்திரம் என்பது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கே உரித்தானது. சந்தனம் அவங்க சந்தனக்கூட்டில் பூசுவாங்க. இது எந்த தருணத்திலும் மடத்தோடு சம்பந்தப்படவில்லை, வெளியே அன்பர் ஒருத்தர் வாங்கி கொண்டு கொடுத்தது. அப்போ தான் அரைச்ச சந்தனம் வருது, அதை அப்படியே கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதுளம் கனியை கொண்டு வந்தால் சொல்லி இமாம்கிட்ட கொடுக்குறாரு. இது என்ன கனி தெரியுமா? மாதுளம் பழம். நபிகள் பெருமான் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? சொர்க்கக்கனின்னு சொல்கிறாரியா நபிகள் பெருமான், அந்த சொர்க்கத்தையே தான் நான் கொடுக்குறேன்னு ஐயா தன்னுடைய மூங்கத்தட்டில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே ஆனந்தமாக வாங்கிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன், இன்றும்
நமது காஞ்சி மகானுடைய சமத்துவத்திற்கான அடையாளமாக அங்கே பள்ளிவாசலும் இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே சங்கர மடமும் இருக்கிறது. இன்னைக்கு கண்கூட நம்ம பார்க்கலாம். எப்படியோ அதே மாதிரி ஆங்கில அறிஞர் இந்த கிரேட் பிராண்டன்னு சொல்லுவாங்க, அவர் வராரு. அவர் வந்து ஒரு உண்மையான துறவியை தேடி நான் வந்திருக்கேன், நீங்கள் காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. உண்மையான துறவியா, திருவண்ணாமலை பேருக்கியான்னு கேட்குறாரு. பிராண்டன் சொல்கிறார், ஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது ரமணன்னு சொல்லிட்டு ஒரு துறவி இருக்கார், நீ தேடி வந்த துறவி அங்கே தான் இருக்காரு, அவரை போய் பார். இவரே ஒரு துறவி, ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளவில்லை. ரமணர் சொல்றார், நீ தேடி வந்த துறவி அங்கே தான் இருக்காருப்பா, நீ போய் பாரு, இன்னைக்கு இந்த இடத்துல ஓய்வு எடுங்கிறார். ஓய்வு எடுக்கும்போது அப்படியே எந்திரிக்கிறாரு காஞ்சி மகா பெரியவர், அந்த இடத்துல காட்சி கொடுக்குறாரு. ஐயான்னு முட்டி போடுறாங்க. அவங்க வந்து கிறிஸ்தவ முறைப்படி முட்டி போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அடுத்த நொடி ரமணராகவும் மாற்றி காட்சி தருகிறார். இதை பார்த்தவுடன் ரமணர் வேறு தான் வேறு இல்லை என்பதை சொப்பனத்திலே அந்த மகான் காமிச்சு கொடுக்குறார். உடனே இவர் கிளம்பி குளிச்சுட்டு அப்படியே ரமணரை பார்க்க ஓடுறாரு. அந்த பிராண்டன் ஓடினோடனே போய் நமஸ்காரம் பண்ணோடனே அங்கேருந்து ரமணர் சொன்னாராம், பெரியவர் அனுப்பி விட்டாரான்னு கேட்டார். அப்பா என்ன பாருங்க, அதாவது இவங்க பேசுறது பெரியவருக்கு தெரியாது, பெரியவர் என்னென்ன பேசுறாரு ரமணருக்கு தெரியாது. ஆனால் ரமணர் கேட்ட முதல் வார்த்தை, அவர் அனுப்பிவிட்டா நீ வந்தியாப்பா அப்படின்னு. ஆமா, உனக்கு என்ன வேணும்? இல்லை எனக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரியணும். சரி நீ உட்காரு. நீ யார்? நான் வந்து என் பேர் மால் பிராண்டன். அது உன்னுடைய பேர். நீ யார்? நான் வந்து அமெரிக்காவில் பிறந்தவன். அது நீ பிறந்த நாடு. நீ யார்? நான் வந்து இன்ன குடியில் பிறந்தவன், இன்ன இதில் பிறந்தவன். அதெல்லாம் உன் குடி, உன்னுடைய தத்துவம், மற்றவனுடைய குடும்பங்களை பற்றி சொல்கிறேன், அதெல்லாம் கேட்க. நீ யார்? நான் மனிதன். அது உன்னுடைய இனம். நீ யார்? அப்படியே அரண்டு போய்டுறார். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. நீ யார் என்று உன்னை நான் யார் என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டே வா, உனக்கான பதில் கிடைக்கும். உண்மையிலேயே இந்த விஷயத்தை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆங்கில அறிஞர். நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தேனோ அதை தெரிய வைத்தவர் ரமண மகரிஷி. அந்த ரமண மகரிஷியை எனக்கு காண்பித்து தந்த மகாகுரு காஞ்சி மகா பெரியவர். இருவரும் வேறு வேறு அல்ல என்ப ஒரு அற்புதத்தை அந்த திருவண்ணாமலை எனக்கு உணர்த்தியது என்று சொல்லி ஒரு ஆங்கில அறிஞர் கூட நமது நடமாடும் தெய்வமாக விளங்கிய மகா பெரியவரை பற்றி இந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாம் சமயம், தாழ்த்தப்பட்ட பிற்பட்டப்பட்ட சமயத்தவர்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர் ஒரு குருவாக, அன்னையாக, தந்தையாக, வழிகாட்டியாக விளங்கினார், இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் ரொம்ப ஆனந்தமாக பதிவு செய்ய நான் ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பாக இந்த இளைஞர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, மகா பெரியவா யாருன்னு அந்தளவுக்கு பிடிப்படாதுன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். உங்களுடைய நேரத்திற்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கும், உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். மீண்டும் இது போன்ற ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.